இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு இந்த கண்டென்ட்டை கடந்து போகாத ஆளே இருக்க முடியாது. அப்படி ஒரு அடி வெளுத்து வாங்குற படத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம், இல்ல பேச போறோம். எஸ், அலற விட்ட, இன்னைக்கு மிரட்டி விட்ட கியூட் சைக்கோ நிக்கிக்கு நம்ம பசங்க ரீல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கிற அப்சஷன். ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். நீங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ற பர்சன் ஒரு நாள் நீ இல்லாம வாழ முடியாதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதை கேட்க ரொம்ப ரொமான்டிக் ஃபீலா இருக்கும். ராஜா சார் அண்ட் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் கேட்டுட்டே இருக்கும். பட் 24 ஹவர்ஸும் அதையே கேட்டா அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்க ஆசைப்பட்டது லவ்வா இல்ல, ஒரு நைட் மேரன்னு. இந்த மூவி அப்சல்யூட்லி எ மாஸ்டர் கிளாஸ். பிகாஸ் அவ்வளோ டீடைலிங் இந்த படத்துல இருக்கு. அப்சஷன் மூவில முக்கியமா சொல்லப்பட்டது இந்த 5 terms. 1. Delulu mindset. 2. Parasocial fantasy. 3. Love bombing. 4. Attachment addiction. 5. Obsessive possessiveness. இப்போ இருக்கிற லாங்குவேஜ்ல சொல்லணும்னா டாக்ஸிக் லவ். டெலுலுனா இந்த டெலுலு கிடையாது. யார் மைண்ட் செட், நிக்கி என்ன காதலிக்கணும், அவளுக்கு இன்னும் என்னோட லவ் தெரியல. ஜென்சி லாங்குவேஜ்ல இத டெலுலும்பாங்க. ஒருத்தர் நம்மள காதலிக்கலன்னு கிளியர் சிக்னல் கொடுத்தாலும் அவ ஷை டைப், அவ கன்ஃபியூஸ்டா இருக்கா, அவளுக்கு டைம் வேணுங்கிற இமேஜினரி ஸ்டோரியை பில்ட் பண்றது தான் டெலுலு மைண்ட் செட். பேர் கேரக்டர் முழுக்க இதை பேஸ் பண்ணி தான் ரைட்டிங் பண்ணப்பட்டிருக்கு. டேர்ம் 2 parasocial fantasy. இது சோஷியல் மீடியா ஜெனரேஷன்ல காமன். ரஷ் இருக்கிறது தப்பு இல்ல. ஒருத்தரை தெரிஞ்சுக்காமலேயே அவங்கள பத்தின இமேஜினேஷனோட காதலிக்க ஆரம்பிக்கிறது பேரு லவ் இல்ல, அது ஃபேண்டசி. இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் ஜெனரேஷன்ல பீப்பிள் டோன்ட் ஃபால் இன் லவ், தே ஃபால் இன் ஃபேண்டசி. ஒருத்தரை ப்ரொஃபைல பார்த்து மைண்ட்ல வெர்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அந்த இமேஜினரி பர்சனை மட்டும் தான் லவ் பண்றாங்களே தவிர ரியல் பர்சனை இல்ல. பேர் அதை தான் ரெப்ரசென்ட் பண்றான். டேர்ம் 3 லவ் பாம்பிங். மூவில சூப்பர் நேச்சுரல் ஆங்கிள் இருந்தாலும் சைக்காலஜிக்கல் மீனிங் வேற. அதுக்கு பேர் லவ் பாம்பிங். எக்ஸஸ் அட்டென்ஷன், எக்ஸஸ் அட்டாச்மெண்ட். ஃபைனலி நீ மட்டும் தான். ஹெல்தி லவ்வுக்கு பவுண்டரி இருக்கும், அப்சஷனுக்கு பவுண்டரி இருக்காது. டேர்ம் 4 அட்டாச்மெண்ட் அடிக்ஷன். ரிலேஷன்ஷிப் சைக்காலஜில அதிகமா பேசுற காமன் டாபிக் லவ் இஸ் ஈக்குவல் டு அடிக்ஷன். 90s சினிமால பொசசிவ்னஸ் தான் காதல்னு நமக்கெல்லாம் காட்டியிருப்பாங்க. மரத்துல இருந்து ஒரு பூ மேல விழுந்தா கூட அந்த மரத்தை வெட்டிடுவேன். அந்த ஜெனரேஷன் லவ்வை இன்டென்சிட்டியா பார்த்துச்சு. ஒரு லெட்டருக்காக, ஒரு ஃபோன் கால்காக வெயிட் பண்ணாங்க. இவ்வளோ ஏன் ஒரு பார்வைக்காக நாள் முழுக்க கூட காத்திருந்தாங்க. வெயிட்டிங் இட் செல்ஃப் வாஸ் லவ். டேர்ம் 5 டாக்ஸிக் பொசசிவ்னஸ். பட் ஜென்சி ரிலேஷன்ஷிப் சைக்காலஜில இது ரெட் ஃபிளாக். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல ஒரு ப்ளூ டிக் வந்துட்டு ரிப்ளை வரலன்னா ஆன்சைட்டி, ஸ்டோரி பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணலன்னா ஓவர் திங்கிங், ரீல்ஸை ஷேர் பண்றது தான் லவ் லாங்குவேஜ். இந்த கான்செப்டை தான் ஆர்ஆரா காட்டியிருக்காங்க. பொசசிவ்னஸ் எக்ஸ்ட்ரீமானா ஸ்டாக்கிங், எமோஷனல் கண்ட்ரோல், ஐசோலேஷன், ஏன் வயலன்ஸ் வரைக்கும் கூட போகும். கமிட்மெண்ட் மட்டும் இருந்தா கண்ட்ரோல் வரும், ஃப்ரீடம் மட்டும் இருந்தா எம்டினஸ் வரும். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ங்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கணும்.